ஆக்சுவலாக ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி தான் ஆஃபீஸ்க்கு நம்ம வந்து சைக்கிள் எடுத்துகிட்டு வந்தோம். அரௌண்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 to 7 monthsக்கு மேலே இருக்கும். ஆஃபீஸில் கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருந்தது. அப்புறம் நைட் லேட்டாக வரும். ஸோ அதனால் இன்றைக்கி இந்த 1 வீக்குமே பார்த்திங்கன்னா ஷெட்யூல் இப்படி தான் இருக்கும். மார்னிங் பார்த்திங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர் அரௌண்டு ஒரு 2 hours கம்ப்ளீட் பண்ணேன் ரொம்ப நாள் கழிச்சு. ஏன்னா லாஸ்ட் ஒரு 3 வீக்ஸாக பார்த்திங்கன்னா ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணேன். கோரை கொஞ்சம் ஸ்ட்ரென்த் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணேன். அண்ட் தென் இப்போ திரும்பியும் கம் பேக் டு சைக்கிளிங். ஸோ இந்த ஜேர்னியில் என்ன நடக்குது அப்படின்றது எல்லாத்தையும் போகிற வரைக்கும் என்ன நடக்குது அப்படின்றது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அந்த நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்கு லைக் போடுற மாதிரி இருந்ததுன்னா ஒரு லைக் போட்டுட்டு அப்படியே வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. வாங்க நம்ம வீடியோ கொடுக்கலாம். கண்டிப்பாக இப்போ போகிறப்ப சுத்தமாக எனர்ஜி இருக்காது. ஆல்ரெடி நான் பசியோடு இருக்கேன். ஸோ ஒரு நாள் ஒரு செவ்வாழைப்பழம் வாங்கினேன். ஸோ சாப்பிட்டு அப்படியே இனி தான் நம்ம வந்து ரைடே ஸ்டார்ட் பண்ணவே போகிறோம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அங்கே போய் நிறுத்தணும் இங்கே போய் நிறுத்தணும். இந்த ஒரு செவ்வாழைப்பழம் ஒரு 55 கிலோமீட்டர் நம்மளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போதா அப்படின்றது எனக்கு செக் பண்ணி ஆக்சுவலாக இருக்கிறதுல கொஞ்சம் டஃபஸ்ட் டாஸ்க் என்னென்னா உடுமலைப்பேட்டை, அதாவது வீட்டில் இருந்து பொள்ளாச்சி வர வரைக்கும் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும் மீன்ஸ் ரோலிங் வந்து. ஆனால் பொள்ளாச்சியிலேருந்து கோவில்பாளையம் ஆஃபீஸ்க்கு அந்த ஏரியாவுக்கு வர்றதுக்குள்ளே அவ்வளோ ரோலிங்க. அப்படியே நெட்டதனிக்கு அப்படியே மேலே ஏறும், அப்படியே சடனாக கீழே இறங்கும். இந்த இப்போ பார்த்தீங்கன்னா டவுன் ஸ்லோப்பில் நான் பாட்டில் அப்படியே ஜாலியாக இறங்கி வந்துட்டு இருக்கிறேன். அதனால தான் என்னால் வீடியோ எடுக்க முடியுது. இதே அப் ஸ்லோப்லனா கொஞ்சம் ரிஸ்க்கு தான். இப்படி தான் போயிட்டு இருக்குதுன்னு இங்கே காமிக்கிறேன். எப்படி போயிட்டு இருக்குதுன்னு பாருங்கள். அப்படியே நட்டமாக கீழே இறங்கும், அப்படியே திரும்பி மேலே ஏறும். ஆச்சுப்பிட்டி ஸ்லீப்பிங் லேனா அந்த லேன் வேறு அங்கங்கே போட்டு வைக்கிறாங்க. குதின்னு குதிக்குது, அடி சர மாதிரியாக விழுகுது. நம்ம சீட்டு வேற சின்னதாக தம்மா துண்டாக இருக்குமா. ஸோ அதனால் அடி நேரம் ஏறுது. இதில் நான் சொல்கிறதுக்கு மறைக்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. சைக்கிள் ஓட்டுற எல்லாருக்குமே தெரியும், மென்னனும் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஏரியாவில் எப்படி இருக்கும் அப்படின்றது. ஸோ அப்படியே நான் திரும்பி மேடு வந்துருச்சு. மேடை ஏறக்கு அப்படியே கன்டினியூ பண்ணுறேன். பை. மார்னிங் வரும்போது இருந்த ஆவரேஜ் ஸ்பீடுக்கும் இப்போ இருக்கிற ஆவரேஜ் ஸ்பீடுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருந்தது. என்னென்னா கரெக்டாக 1 hour இப்போ நான் வந்து 22 கிலோமீட்டர் ரைட் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ என்னோடய ஆவரேஜ் ஸ்பீடு 22. இதே மார்னிங் பார்த்தீங்கன்னா 25 இருந்தது. கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறப்பவே என்னோடய ஆவரேஜ் ஸ்பீடு கரெக்டாக 2 hours 50 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். இது எப்படி இருக்குது தெரியுமா? நான் வந்து ஒரு 200 BRM போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு போயிட்டுருக்கிறப்ப என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குமோ அந்த சுச்சுவேஷனில் தான் நான் இப்போ ரைட் பண்ணிட்டு வரேன். பிகாஸ் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ ஒர்க்லேயே நிறைய டீஹைட்ரேட் ஆகுது, நிறைய டயர்டாகிடும். அண்ட் தென் இப்போது எனர்ஜியே இல்லாமல் அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டுருக்கோம். பட் ஆனால் இதை ரெகுலராக இருந்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆவரேஜ் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிரும். பட் ஆனால் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம நிறைய ஃபோக்கஸ் பண்ணணும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, நான் அப்படியே ரைட் பண்ண கன்டினியூ பண்ணுறேன். ரோடு சூப்பராக இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? 2 சைடு அப்படியே அழகாக நல்லா இருக்குல்ல. ஸோ நான் அப்படியே கன்டினியூ பண்ணுறேன். பை. ஸோ ஃபைனலி இப்போ தான் நான் வந்து வீட்டுக்கு வந்தேன். அரௌண்டு 8:27. நான் அரௌண்டு ஒரு 6 o'clock வந்து ஆஃபீஸ்லேருந்து ரைடை ஸ்டார்ட் பண்ணேன். 2.5 hours. இதில் வந்து இடையில ஒரு இடத்துல உடுமலையில் ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நின்று ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் இருக்கும் ஐ திங்க். ஒரு லெமன் ஜூஸ் ஒன்று குடித்தேன். ஸோ அதுக்கான டைம். இன்றைக்கி ரைடு எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்குறப்ப இன்றைக்கி ரைடு பார்த்திங்கன்னா ஈவினிங் வர்றப்ப அதாவது தொடையில் அப்படியே ரொம்ப பெயின் ஆக ஆரம்பிச்சிச்சு, ரத்தம் கட்டுற மாதிரி பெயின் ஆக ஆரம்பிச்சிச்சு. இது நம்ம இத்தனை நாள் வந்து ரைட் பண்ணாமல் சடனாக ரைட் பண்ணுறோம், ரொம்ப புஷ் பண்ணுறோம், அதனால கூட இருக்கலாம். ஸோ கொஞ்சம் ட்ரெயின் ஆகணும். கொஞ்சம் ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் ரெக்கவர் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி ஈவினிங் அப்படியே போய் ஒரு டீப் ஸ்லீப் எடுத்துகிட்டு அந்தன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரெஸ்ட்னால் சைக்கிளிங்க்கு ரெஸ்ட்டு. ஐ திங்க் ரன்னிங் போனாலும் போயிடுவேன். ஸோ அடுத்த நாள் திரும்பி சைக்கிளிங் கன்டினியூ பண்ணுவேன். ஸோ இந்த ரொட்டீன் எப்படி ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பை. வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்ருங்க. அது மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் வச்சு ஆள் போடுங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பை.